நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டுக்கான ஒரு தரமான ஸ்டடி பிளான் நம்ம வந்து பார்ப்போம். நம்மில் நிறைய பேருக்கு சந்தேகம் அப்படின்றது இருக்கும். ஒரு முழு நேரமாக வேலைக்கு போயிட்டு படித்தாவே இந்த தேர்வு கிளியர் பண்ணுறது அப்படின்றது கஷ்டம். நிறைய பேர் ஒரு 3 முறை 4 முறை அட்டன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு வேலைக்கு போயிட்டு இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியுமா? ஏன்னா இந்தியாவிலே ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம், ஒரு பெரிய சிலபஸ், நிறைய புக் லிஸ்ட்லாம் வந்துருக்கு. இதை எப்படி பாஸ் பண்ணுறது? வேலைக்கு போயிட்டு படிக்கிறது அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜ் அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்துருக்கு, நீங்கள் வேலைக்கு போயிட்டே படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப என்ன பெனிஃபிட் இருக்குது, இதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு சில கைடன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து ஒரு நாளை நம்ம வந்து எப்படி கொண்டு போகிறது, நீங்கள் வேலைக்கு போயிட்டு எவ்வளோ நேரம் படிக்கலாம், அதையும் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டே பாஸ் பண்ண ஒரு ஆஸ்பிரண்ட் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். 2022ஆம் ஆண்டு நடந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வில் ஆல் இண்டியா ரேங்க் 35 எடுத்து இவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்பர்ணா ரமேஷ்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு விட்டுட்டு தான் படிக்கணும் அப்படின்னு எந்த அவசியம் இல்லை, வேலைக்கு போயிட்டு உங்களால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதிச்சு காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இது வரைக்கும் யாருமே சாதிக்கலை, யாருமே பண்ணலை அப்படின்னாலுமே நம்ம வந்து பண்ணணும். பட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. வேலைக்கு போயிட்டு பண்ணுறது அப்படின்றது நிச்சயமாக பாசிபிள் தான். பட் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேரத்தை நம்ம ரொம்ப சரியாக வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் அந்த இலக்கை வந்து அடைய முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பெனிஃபிட் இருக்குது, நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்றப்ப, வேலைக்கு போயிட்டே படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்சியல் சப்போர்ட். நமக்கு பணத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்றது, ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது இருக்காது. ஒரு புத்தகம் வாங்குற மாதிரி இருக்கும். நிறைய நமக்கான தேவைகள் அப்படின்றது இந்த ப்ரிப்பரேஷன் டைமில் கண்டிப்பாக வந்துருக்கும். அதுக்கு நீங்கள் யார்ட்டையுமே போய் கேட்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பேரண்ட்ஸ்டையோ இல்லை வேறு யார்ட்டையுமே போயிட்டு மணிக்காக நம்ம போய் நிற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபினான்சியல் சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும். இது ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து ஜாப் செக்யூரிட்டி. யூபிஎஸ்சி எக்ஸாம் நம்ம வந்து எழுதுகிறோம். நிச்சயமாக எழுதுகிற எல்லாருமே பாஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில டைம் நம்ம ஃபெயில் ஆக கூட சான்ஸ் இருக்குது. அப்படி ஃபெயில் ஆனாலுமே கூட நம்ம என்ன பண்ண முடியும், மறுபடியும் நம்மளால் படிக்க முடியும். ஏன்னா நமக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றது இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டியதில்லை. ஓகே, எனக்கு ஒரு வேலை இருக்குது, இதை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டாக போய் எழுத முடியும். ஸோ இதுவுமே ஒரு ப்ளஸ் தான். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு ரொம்ப லிமிட்டட் டைம் தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியான நேரம் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். நிறைய நேரம் இருக்குது, ஒரு சில டயத்தில் ஆபத்தும் கூட. ஏன்னா நம்ம வந்து டைவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சிந்தனைகள் சரி, நம்மளுடைய இது வந்து கவனம் செதறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப, நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப இந்த குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ண முடியும். இந்த லிமிட்டட் டைம் அப்படின்றது நம்ம பார்க்குறப்ப ஒரு பிளெஸ்ஸிங் தான் அப்படியுமே கூட நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து நீங்கள் வேலைக்கு போகிறதுனால நீ என்ன வேலைக்கு போக போகிற அப்படின்லாம் உங்களை யாரும் கேட்க போகிறதில்ல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் ரிலேட்டிவ்ஸ் வந்தாலுமே கூட உங்களை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படிங்கிறப்ப இதுவுமே ஒரு பெரிய பெனிஃபிட். அதுக்கடுத்து நம்ம வேலைக்கு போயிட்டு படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதுவுமே நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அப்படின்றத கொடுக்கும். ஸோ இதுவுமே ஒரு ப்ளஸ் தான். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு பெனிஃபிட்டாக நம்ம வந்து பார்க்கலாம் வேலைக்கு போயிட்டு படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப. அதுக்கடுத்து கைடன்ஸ். நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வேலையை நீங்கள் விடாதீங்க. நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா வேலையை விட்டுட்டு ஃபுல் டைமாக படிக்கணும் அப்படின்றது வந்து தேவையில்லை. ஏன்னா அந்த பாஸ் ரேஷியோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ வந்து ஒரு 10 லட்சம் பேர் எழுதுகிறாங்க அப்படின்னா அதில் ஃபைனல்லே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 பேர் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து போகிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு காம்படிஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த ஜாபை நீங்கள் விடாதீங்க. அந்த ஜாபில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் வேலையை விட்டுட்டு படிக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் நீங்கள் வேலையை விடுறது அப்படின்றது பெட்ரு. பிப்ரவரி மந்த் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு வந்து வரும். இப்போ நீங்கள் வேலையை விடுறீங்க அப்படின்னா கூட ஓகே. ஸோ அது வரைக்கும் வேலையில் கண்டினியூ பண்ணுறது அப்படின்றது ஓகே தான். சரிங்களா? அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் சோசியல் மீடியா. சோசியல் மீடியாவில் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணவே கூடாது கண்டிப்பாக. ஏன்னா இருக்கிறதே கொஞ்சம் நேரம் தான். அந்த நேரத்தை நீங்கள் இந்த மாதிரி போய்ட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ சோசியல் மீடியாவில் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிக்கலாம், சோசியல் மீடியாவிலேருந்து நம்ம வெளியவே கூட வந்துடலாம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான நேரம் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு இருக்கிறதே ரொம்ப கம்மியான நேரம் தான். ஒரு நாளில் மோஸ்ட்லி டைம் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து வேலை பார்ப்பீங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இருக்கும். அப்படின்றப்ப சண்டேலாம் கூட நீங்கள் படிக்கிற மாதிரி தான் வந்துருக்கும். சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 3 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கணும். அப்படி படித்தா தான் என்ன பண்ண முடியும், உங்களால் இவ்வளோ பெரிய சிலபஸ் வந்து முடிக்க முடியும். ஏன்னா முழு நேரமாக ஒரு பக்கெட் ஒருத்தவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட நீங்கள் வந்து காம்படிஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எஃபோர்ட் அப்படின்றது போடணும். இங்கே கருணை அப்படின்றது எதுவுமே கிடையாது. நீங்கள் நாள் ஃபுல்லாக கஷ்டப்படுறீங்க, நீங்கள் வேலையும் பார்க்குறீங்க, படிப்பையும் பார்க்குறீங்க, அப்போ பாவம் இவங்களுக்கு நம்ம வேலையை கொடுப்போம் அப்படிலாம் யூபிஎஸ்சி நினைக்க மாட்டாங்க. யூபிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க, அந்த சிலபஸை யார் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ, அவங்க வைக்கிற எக்ஸாமை யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை. இங்கே பாவம் வேறு எதுக்குமே இங்கே வந்து என்ன கிடையாது, எந்த ஒரு சான்ஸுமே கிடையாது. யாருக்கு அந்த உண்மையான அந்த பர்சனாலிட்டி இருக்கோ அவங்க மட்டும்தான் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு உங்கள் பர்சனாலிட்டி தான் நீங்கள் டெவலப் பண்ணி பார்க்கணுமே ஒழிய
ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீங்கள் ரொம்ப அதாவது சுத்தமாக என்டர்டைன்மெண்ட்டே வேணாம் அப்படின்னு நான் சொல்லலை. முடிஞ்சளவு நீங்கள் குறைச்சிக்கோங்க சரிங்களா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து சண்டேயுமே கூட உங்களுக்கு ஸ்டடி டேவாக தான் வந்து இருக்கணும். ஏன்னா ஒரு முக்கியமான பாடங்கள்லாம் நீங்கள் சண்டே தான் முடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். நான் சொன்னபடி ஈவினிங் ஒரு 4 மணி வரைக்கும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சண்டே அன்னைக்கு நீங்கள் படிக்கலாம். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது அப்படின்றது ஓகே தான். அதுக்கடுத்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எதை நோக்கி நம்ம போகிறோமோ அதுவுமே நம்மளை நோக்கி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு இலக்கு நம்ம நிர்ணயித்து நம்ம கரெக்டாக படித்தோம் அப்படின்னா இந்த ஹோல் யூனிவர்ஸை நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த இலக்கில் உண்மையாக இருந்தோம் அப்படின்னா, உண்மையாக நம்ம படித்தோம் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த ஒட்டுமொத்த உலகம், இந்த பிரபஞ்சமே நமக்கு மொத்தமாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் வந்து நம்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தகுதி அப்படின்றது இருக்குது. ஐஏஎஸ் ஆகிறதுக்கு, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கான தகுதி அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அதனால தான் நம்ம சேனல் கூட நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க சரிங்களா. இது இந்த இயற்கை அப்படின்றத கண்டிப்பாக உங்களை நல்ல ஆஃபீஸராக வந்து ஆக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். இப்போ ஒரு நாளை நீங்கள் எப்படி கொண்டு போகலாம், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து காலையில் 5:30க்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ உங்களுடைய வேக்கப் அப்படின்றது காலையில் 5:30 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டடி பிளான் அப்படின்றத போட்டிருக்கோம். இது ஜென்ரலான ஸ்டடி பிளான். இந்த டே ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கான ஸ்டடி பிளானாக இது வந்து இருக்குது. சப்போஸ் நீங்கள் நைட் ஷிஃப்ட் பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. நீங்கள் நைட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இது ஜென்ரலான ஸ்டடி பிளான். எல்லாருக்குமே இது வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா. அப்போது நீங்கள் காலையில் 5:30 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கணும். காலையில் 5:30க்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து வேக்கப் ஆகணும். அதுக்கடுத்து 5:30லேருந்து 6 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி ஒர்க்ஸ் முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, யோகா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ½ அன் ஹவரில் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ இதுக்கடுத்து வந்து 6 மணிக்கு நீங்கள் படிக்க வந்துடணும். 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் நீங்கள் செய்தித்தாள் அப்படின்றத படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கல அப்படின்னா இந்த போட்டியிலே நம்ம கிடையாது. நம்ம எக்ஸாமுக்கே போக வேணால் வீட்டிலே உட்காந்துக்கலாம் சரிங்களா. ஸோ அந்தளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் நியூஸ் பேப்பர் சின்சியராக படிக்கணும். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் என்ன பண்ணணும், நியூஸ் பேப்பர் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் கட்டாயமாக நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த 1.5 மணி நேரம் இந்த ஸ்டார்டிங்கில் ரொம்ப நேரம் ஆகும். நீங்கள் கொஞ்ச நாள் படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்தில் உங்களால் நியூஸ் பேப்பர் அப்படின்றத முடிச்சிட முடியும் சரிங்களா. ஸோ காலையில் நீங்கள் இந்த வேலையை நீங்கள் முடிச்சிருங்க. நியூஸ் பேப்பர் படிக்கிறதோட நிப்பாட்டாமல் இதை நம்ம நோட்ஸ் எடுக்கணும். 7:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. படித்ததில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட்ஸ் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ காலையில் நியூஸ் பேப்பர், அதுக்கடுத்து அதுக்கான நோட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுருங்க சரிங்களா. அதுக்கடுத்து காலையில் 8 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாத் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு இந்த டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து எல்லாருக்குமே அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸ் அப்படின்றது ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ட்ராவலிங்க்கு மட்டுமே நம்ம 1 மணி நேரம் கொடுத்துருக்கோம். 1 hour அப்படின்றது நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கம்மியான நேரம் இருக்குது அப்படின்னா அந்த டயத்தை கூட நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ட்ராவலிங்கில் இருக்கீங்க, நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா அப்போ கூட நீங்கள் படிக்கலாம். நீங்கள் பிடிஎஃப் மாதிரிலாம் வச்சு என்ன பண்ணலாம், இந்த டைமில் கூட உங்களால் படிக்கலாம். 1 hour ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரமே நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு ½ அன் ஹவர் கூட படிக்கலாம் ஓகேங்களா. ½ அன் ஹவர் படித்தா கூட அது நமக்கு ஒரு பெனிஃபிட் தான் சரிங்களா. அதை நீங்கள் வந்து பண்ணலாம். அதுக்கடுத்து ஒர்க் டைம் நீங்கள் காலையில் 9:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்குமே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. இந்த ஒர்க்கிங் டைம் அப்படின்றத வச்சுக்கலாம். அதுக்கடுத்து அகைன் நீங்கள் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் இந்த ட்ராவலிங் டைம் அப்படின்றது இருக்கும் அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இதுவுமே உங்களுடைய ட்ராவலிங் டைமாக வந்து இருக்குது. அதுக்கடுத்து 6:30 மணிலேருந்து 7:30 வரைக்கும் அகைன் நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னர் வந்து நீங்கள் சாப்பிட்டுறீங்க. அப்போ 7:30 மணிக்குள்ளே இந்த எல்லா ஒர்க்ஸுமே நீங்கள் முடிச்சுட்டு அப்போ 7:30 மணிக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் வந்துடணும் சரிங்களா. அப்போ 7:30க்கு நீங்கள் படிக்கிறதுக்கு வந்துடணும். 7:30லேருந்து 9 o'clock வரைக்கும் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் வந்து படிக்கணும். சப்ஜெக்ட் 1 அப்படின்றது படிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி அதுக்கடுத்து பாலிட்டி படிக்க போகிறீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி நீங்கள் படிக்கணும். இந்த 1.5 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறீங்க சரிங்களா. ஸோ இதை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கடுத்து 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் 2 அப்படின்றத நீங்கள் படிக்க போகிறீங்க. ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் அப்படிங்கிறது படிக்கிறது அப்படின்றது பெட்ரு. ஒரே சப்ஜெக்டை வச்சுக்கிட்டு இருக்காமல் நம்ம 2 பாடம் நம்ம வந்து படிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் படிங்க. படித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் 10:30 மணிக்கு நீங்கள் தூங்கிடணும் சரிங்களா. நீங்கள் 10:30 மணிக்கு தூங்குனீங்க அப்படின்னா காலையில் 5:30க்கு எந்திரிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு 7 மணி நேரம் நீங்கள் தூங்கியிருப்பீங்க. 7 hours ஸ்லீப் அப்படின்றது உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் இன்னுமே உங்களுக்கு ஒர்க் டைம் கம்மியாக இருக்குது, ட்ராவலிங் டைம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் குறைஞ்சபட்சம் சொல்லியிருக்கேன். இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்படி பார்த்தா கூட ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் நீங்கள் காலையில், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் காலையிலேயே கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் 2 மணி நேரம் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. 2 hours நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறோம். அதுக்கடுத்து சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு 3 மணி நேரம் வந்து கொடுக்குறோம். அப்போ உங்களால் கண்டிப்பாக எப்படி பார்த்தாலுமே 5 மணி நேரம் உங்களால் கட்டாயமாக படிக்க முடியும் சரிங்களா. 5 years அப்படின்றது எப்படி இருந்தாலும் படிக்க முடியும். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டைம் கிடைக்கிது, இடையில டைம் கிடைக்கிது அப்படிங்கிறப்ப அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களால் படிக்க முடியும். ட்ராவலிங் டைமில் நீங்கள் ரிவிஷன் வந்து பண்ணலாம். இந்த டைம்லாம் நீங்கள் ரிவிஷன் பண்ண முடியுது அப்படின்றப்ப ரொம்ப பெட்டர் தான் சரிங்களா. இதையும் நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இடையில உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது அப்படின்னாலுமே கூட அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்கலாம் சரிங்களா. நான் வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி ஒன்று வந்து படித்தேன். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட சக்ஸஸ் ஸ்டோரி நான் வந்து படித்தேன். அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஷூ போடுறது கூட அவர் ஷூ போடுறதுக்கு வந்து அந்த லேஸ் கட்டுறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கட் ஷூ வாங்கிட்டாராமா. ஏன்னா அந்த லேஸ் கட்டணும், அதுக்கு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும், அதனால் நான் வந்து கட் ஷூ வாங்கிட்டேன் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். ஸோ அந்தளவுக்கு எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய நேரத்தை வந்து இந்த படிப்புக்காக நம்மளால் செலவு பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிப்புக்கு தான் செலவு பண்ணணும். அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப நம்ம ஃபோக்கஸ்டாக படிக்கணும், கன்சிஸ்டன்சியாக படிக்கணும். அப்போ தான் இவ்வளோ பெரிய இந்த சிலபஸ் வந்து நம்மளால் முடிக்க முடியும், அந்த இடத்துக்கு வந்து போக முடியும் சரிங்களா. ஆசை அப்படின்றது எல்லாருக்குமே ஆசை இருக்கும். எல்லாருக்குமே ஐஏஎஸ் ஆகிறியா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே எஸ் ஆமாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு யார் உழைப்பு போடுறாங்களோ அவங்க தான் அந்த பிளேஸ்க்கு வந்து போவாங்க சரிங்களா. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உலகத்திலே மிகச்சிறந்த சொல் அப்படின்றது செயல். அதுதான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ கரெக்டாக நீங்கள் வந்து படிங்க. எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, அந்த நம்மளுடைய சாப்பாடு மீல்ஸ் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. அந்த காலையில் நிறைய பேர் சாப்பிடாமே நம்ம போகிற பழக்கம் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்திருக்கும். அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் காலை சாப்பாடு அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிட்ருங்க. ஸோ அதுக்கடுத்து ஸ்லீப் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சரியாக தூங்கலை, நீங்கள் ஒரு நாள் சரியாக தூங்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் நம்மளால் படிக்கவே முடியாது. நமக்கு தூக்க கலக்கத்திலே நம்ம வந்து இருப்போம், இல்லைனா தலைவலிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வரும். ஸோ குறைஞ்சபட்சம் 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் தூங்கிடுங்க. இந்த ஸ்டடி பிளானில் கூட நான் 7 மணி நேரம் வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தூக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து குறைச்சிட்டு அதில் மாடிஃபை பண்ணி நீங்கள் அந்த டைம் நீங்கள் தூங்கிடுங்க. 8 மணி நேரம் கூட நீங்கள் தூங்கலாம். இதுவுமே வந்து ஓகே தான் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து, நம்ம ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறோம். இந்த இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய எக்ஸாமுக்கு நம்ம வந்து படிக்கிறோம். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒர்க் போகிற இடத்துல நீங்கள் வந்து சொல்லாதீங்க நான் வந்து யூபிஎஸ்சிக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அந்த பில்டப் அப்படின்றது நமக்கு தேவையில்லை. இந்த படிப்பு வந்து நீங்கள் சைலன்ஸாக, அந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ரொம்ப சைலன்ஸாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். உங்களுடைய வெற்றி வந்து ரொம்ப பிரம்மாண்டமானதாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் வந்து எல்லார்ட்டையும் போயிட்டு சொல்கிறது, அதாவது 2 விஷயம் இருக்குது. நம்ம எல்லார்ட்டும் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். பட் இருக்கும், நீங்கள் சொல்கிறப்ப காது கொடுத்து கேட்பாங்க, ஹாப்பியாக வந்து பசங்க வந்து கேட்பாங்க, அது வந்து ஓகே. பட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றத நீங்கள் சைலண்ட்டாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். உங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த பிரம்மாண்டம் வந்து கத்தி இந்த உலகத்துக்கே சொல்லும். நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, எல்லா நியூஸ் சேனல்ஸுமே உங்களை பற்றி சொல்லுவாங்க, இந்த மாதிரி யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இது என்னுடைய எக்ஸ்ட்ரா அட்வைஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது வந்து பெட்ரு தான் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா வேலை பார்த்துட்டு கூட உங்களால் நல்லா வந்து படிக்க முடியும். சண்டேலாம் கூட நீங்கள் படிக்கிறதுக்கு டைம் வந்து ஒதுக்குங்க ஓகேங்களா. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ நம்மளால் படிக்க முடியுதோ, படிக்கிறது அப்படின்றது ஒரு ஹாப்பியான விஷயம் தான். நம்ம லேர்ன் பண்ணுறோம், நம்மளுடைய பர்சனாலிட்டி டெவலப் ஆகும், ப்ளஸ் நம்மளுடைய கோலையும் நம்மளால் ரீச் பண்ண முடியும். அதனால் கிடைக்கிற டயத்தை நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டஃப்பான எக்ஸாம், அதை மனசில் வச்சுட்டு அதுக்கான பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் நல்லா கன்சிஸ்டன்சியாக வந்து படிங்க. நிச்சயமாக இலக்கை வந்து அடைய முடியும் சரிங்களா. சோஷியல் மீடியாஸில் நம்ம அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் யூபிஎஸ்சி டைப் பண்ணி ஒரு புள்ளி வச்சு தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம பேஜ் வந்து வரும், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நிறையா போஸ்ட்டு, இந்த வீடியோட லிங்க்லாம் நம்ம வந்து போடுறோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இதோட என்னோட நம்பர், நீங்கள் மெசேஜ் கூட பண்ணலாம், நான் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு இந்த காணொலியில் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்லாம் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.